இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சும்மா ஜாலியாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ஆசாமி இருந்தான். அவன் ரொம்பவும் சுத்தம் பார்க்கக்கூடிய ஆளு. அவனுக்கு எதை கண்டாலும் அருவருப்பாக இருந்தது. ஒரு சமயம் நம்மாளு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தான். கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு பந்தி ஆரம்பிச்சது. நம்மாளு ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டான். சாப்பாடு பிரமாதமாக இருந்தது. இவனுக்கு பக்கத்து இலையில் உட்காந்துருந்த ஆசாமி பால் பாயசத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தான். அப்போது எச்சில் தெரியாதனமாக நம்ம ஆள் மேலே தெரிச்சிட்டுது. நம்மால் தான் ரொம்பவும் சுத்தம் பார்க்குற ஆளாச்சே, இந்த கருமத்தை காசியில் போய் தான் தொலைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுநாளே காசிக்கு கிளம்பி போனான். அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி பஸ் ரயில் வசதிகள்லாம் கிடையாது. வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க, வசதி இல்லாதவங்க கால்நடையாகவே போவாங்க. போய் சேரவே பல நாள் ஆகும். பகல் முழுக்க நடப்பாங்க. இரவு நேரத்தில் ஏதாவது சத்திரத்திலோ அல்லது யார் வீட்டு திண்ணையிலோ படுத்து தூங்கிவிட்டு மறுநாள் பயணத்தை தொடங்குவாங்க. இப்படி மற்றவங்க தங்குறதுக்கு வசதிக்காகவே அந்த காலத்தில் பெரிய திண்ணைகள் வைத்து வீடு கட்டினாங்க. திண்ணையில் வந்து தங்குறவங்களுக்கு சாப்பாடோ அல்லது நீர்மோரோ அல்லது தங்கள் சக்திக்கு முடிஞ்ச ஏதோ ஒன்றை அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. நம்மால் பகல் முழுக்க நடந்து இரவில் ஒரு வீட்டு திண்ணையில் வந்து சுருண்டு படுத்தான். அந்த வீட்டு ஆள் வந்து, ஐயா உங்களை பார்த்தா ரொம்ப நடந்து வந்து களைச்சி போன மாதிரி தெரியுது, வாங்கய்யா வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுங்க என்று சொன்னார். நம்மாளுக்கு நல்ல பசிதான், ஆனாலும் ஆசாரம் தடுத்தது. கடைசியில் வயிறுதான் ஜெயித்தது. நம்மாளு சாப்பிட சம்மதிக்கவும் அந்த ஆளு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு இவனுக்கு சாப்பாடு போட சொன்னார். கை கால் சுத்தம் பண்ணிட்டு சாப்பிட உட்கார்ந்த நம்மாளு, அம்மா எனக்கு இலையில் சாப்பிட்டு தான் பழக்கம், அதனாலே இலையில் பரிமாறணும் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் யோசித்த அந்த அம்மா சரின்னு சொல்லி ஒரு இலையை கொண்டு வந்து போட்டு சாப்பாடு பரிமாறினாங்க. சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு அருமையாக இருந்தது. நம்மாளு நல்லா திருப்தியாக சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்து இலை எடுக்கும்போது அந்த அம்மா ஓடி வந்து, ஐயா நான் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பத்திரமாக எடுத்துக்கிட்டு போனாங்க. இதை பார்த்த நம்மால், தூர வீசி எரிய போகிற இலையை என்னத்துக்கு இவ்வளோ பத்திரமாக எடுத்துக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அம்மா, இந்த ஊரில் வாழை இலை கிடைக்கிறது குதிரை கொம்புதான். என்னோட மாமனாரும் உங்களைப் போல வாழை இலையில் சாப்பிடக்கூடிய ஆள். அவருக்காக ஒரே ஒரு வாழை இலை வாங்கி வச்சிருக்கோம். அவர் சாப்பிட்டதும் அதை கழுவி பத்திரமா எடுத்து வச்சிருவோம். நீங்கள் வந்து வாழை இலையில தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனேயே இலை இல்லைன்னு சொல்லவும் மனசு வரல, உங்களை பட்டினியாக போடுறதுக்கும் மனசு வரல. அதான் என்னுடைய மாமனார் சாப்பிட்ற இலையில உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்போது பத்திரமா எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இவனுக்கு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தொண்டையில் சிக்கிக்கிட்ட மாதிரி ஆகி போச்சு. சரி இந்த கருமத்தையும் காசியில் போய் தொலைச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு படுத்து தூங்கினான். மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அன்றைக்கு பகலெல்லாம் நடந்துவிட்டு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினான். அந்த வீட்டம்மா இவனை பார்த்ததும், ஐயா சாப்பாடு சூடாக இருக்கு, வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படுங்க என்றதும் நம்மால் முன்னெச்சரிக்கையா வாழை இலை வேண்டாம்னு சொல்லிட்டு தினமும் புழங்காத மண் பாத்திரம் இருந்தால் அதில் சாப்பாடு போடுங்க என்று சொன்னான். அந்த அம்மா ஒரு அறைக்குள் போய் ரொம்ப நேரம் தேடி துருவி ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் அவனுக்கு சாப்பாடு வைத்தாள். திருப்தியா சாப்பிட்ட இவன் மண் பாத்திரத்தை கிணற்றடிக்கு கொண்டு போய் கழுவ ஆரம்பித்தான். கை தவறி கீழே விழுந்து மண் பாத்திரம் உடைஞ்சு போச்சு. இதை பார்த்ததும் அந்த வீட்டில் இருந்த ஒரு கிழவி குய்ய முறையன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என் புருஷன் சாக கிடந்த கடைசி காலத்துல இந்த பாத்திரத்துல தான் அவர் கை கழுவி வாய்க்குப்பளிப்பார். என்னுடைய கடைசி காலத்துக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சிருந்தேன், அதை இந்த பாவி இப்படி போட்டு உடைச்சிட்டானே அப்படின்னு அந்த அம்மா கத்தி கூப்பாட போட்டாங்களாம். நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இருந்தாலும் இருக்கவே இருக்கு காசி, அங்கே போய் இந்த கருமத்தையும் தொலைச்சிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படுத்தான். மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அன்னைக்கு அது ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினான். அந்த வீட்டில் இருந்த பாட்டி இவனை சாப்பிட சொன்னார். இவன் முன்னெச்சரிக்கையா, இலையும் வேண்டாம் பாத்திரம் எதுவும் வேண்டாம், நான் கையை நீட்டுறேன், நீங்கள் கரண்டியாலை எடுத்து போடுங்கன்னு சொன்னதும் அந்த பாட்டியும் அது மாதிரி செய்ய வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்தான். அங்கிருந்த ஒரு மாடப்பிறையில் வெத்திலை பாக்கு இருந்தது. பாட்டி நமக்கு தான் வச்சிருக்கு போலிருக்கு என்று நினைச்சு இவன் பாக்கை எடுத்து வாயில் போட்டு கடித்தான். இவன் கடித்ததும் பாக்கு உடைபடக்கூடிய சத்தம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாட்டிக்கு கேட்டது. பாட்டி குடுகுடுன்னு ஓடி வந்து என்ன என்று விசாரித்தாள். ஒன்றுமில்லை, இங்கே இருந்த பாக்கை எடுத்து வாயில் போட்டு கடித்தேன், அந்த சத்தம்தான் என்று நம்மால் சொல்ல, பரவாயில்லை உங்கள் பல்லு ரொம்பவும் பலமாக தான் இருக்கு, நானும் இந்த பாக்கை 10 நாளாக வாயில் போட்டு கடிக்க முடியாமல் எடுத்து வச்சிருந்தேன், நீங்கள் ஒரே கடியில் கடிச்சு வச்சிங்கன்னா நீங்கள் பலசாலி தான் என்று பாராட்டி முடித்தார் அந்த பாட்டி. நம்மாலே ரொம்பவும் நொந்து போயிட்டான். போதும்டா சாமி, காசிக்கு போன லட்சணன் முடிவு பண்ணிட்டு மறுநாள் தன்னுடைய ஊருக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டான். இதுதான் ஆசாரம் பார்த்தவன் காசிக்கு போன கதை. இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.